ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் எபிசோட் என்னாச்சுன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு அவனோட பிசினஸ் பிரச்சனையில இருந்த டென்ஷன்ல அவன் அண்ணன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருந்தப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு பார்த்துட்டு அவனை சமாதானப்படுத்த போயிருப்பா. அந்த நேரத்துல அவன் என்ன பண்ணியிருப்பான், கொஞ்சம் ரகடா நடந்துக்கிற மாதிரி, நீ என்னை ஃபாலோ பண்றல, என்ன உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை அப்படியே கிஸ் பண்ற மாதிரி போற மாதிரி இருக்கும். கரெக்டா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை ஒரே குத்து குத்து அங்க இருந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு வருவான். ஆனா அவளுக்கு என்ன கடுப்புனா, நீ ஏட்டா சிவபூஜையில கரடியில் பூந்த மாதிரி வந்து எடுத்து விட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மேல கோவப்பட்டு வழக்கம் போல அவனை எங்க மிதிப்பாலும் அங்க மிதிச்சுட்டு போறா. எப்படி அடி வாங்கினாலும் நடக்கிறது நடக்காம தடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி இவ திருந்தவே மாட்டா போல. எப்ப பார்த்தாலும் அங்கேயே உதைக்கிறா, என்னோட வாழ்க்கை பிரச்சனை பெரும் பிரச்சனை ஆயிடும் போல அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பயந்துகிட்டே புலம்பிக்கிட்டே போறான். போட வீட்டுக்கு போனா தாத்தா உட்காந்துருக்காரு. என்ன உனக்கு அந்த பையனை தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கிறப்ப, எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இன்னும் பெருசா நான் உன்கிட்ட இருந்து எதுவும் ஆன்சர் கேட்கல. சரி, உன்னோட இஷ்டத்துக்கே நான் விடுறேன், நீ இங்க இருந்து தப்பிச்சு போகாம இரு. ஆனா அதுக்கு பதில் நீ ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும், நீ வந்துட்டு ஆபீஸ் பொறுப்புகளை வந்து பாத்துக்கணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆகா தாத்தா இது கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாரு, நாம சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஆபீஸ் போயிட்டு 4 விஷயத்த கத்துக்கிற மாதிரி கத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சந்தோஷத்துல இருக்கா. ஹீரோ இருக்காங்க, மன்னிப்பு கேட்கலான்னு கால் பண்றான், இருந்தாலும் கட் பண்ணி விட்டுறா. அவன் மேல இருக்கிற கடுப்புல அவன் கொடுத்த கிப்ஸை திரும்பி ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்ட்டு அதே ஷாப்புக்கு போயிட்டு அவன் வாங்கின கிப்ஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் போறா. அங்க ஹீரோ சொல்றான், அந்த அளவுக்கு ஹெட் பண்ணிட்டியா நீ அவனை, இங்க பாரு தேவையில்லாம என்ன விருப்பத்திட்டு இருக்காத. ஹெட் பண்ணி நம்ம ஃபிளவர் ஷாப் காட்டினா அவளோட பாஸ் வந்துட்டு நம்ம கசின் தானே, ஹீரோனோட கசின் தானே, அவ திட்டுன்னு திட்டுறா. ஏன்னா லாஸ்ட் டைம் செகண்ட் ஹீரோ வந்தப்ப கண்டுக்காம விட்டால. அதனால இப்ப என்னன்னா, ஹீரோயினை பத்தி ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்ட்டு அவகிட்ட போய் கேட்டுவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வீட்டுக்கு தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்க ஹீரோயின் இல்ல. அப்ப அங்க இருக்கிற பூக்கள்லாம் பார்க்கும்போது, இந்த பூக்கள்லாம் நாங்களும் சேல்ஸ் பண்ணுவோம், அதனால எங்ககிட்டயே நீங்க ஆர்டர் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி போன விஷயத்த மறந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. அந்த நேரத்துக்கு அங்க யாரு வரான்னா, நம்ம செகண்ட் ஹீரோ வரான். ஏன்னா ஹீரோயின் கோவமா போனை கட் பண்ணிட்டால, அதனால சாரி கேட்கலான்னு நேர்ல வந்திருக்கான். இவங்க 2 பேரும் பார்த்து சாக்காய்க்கிறாங்க. அங்க பார்த்தா ரிட்டர்ன் கொடுக்க போன இடத்துல வந்துட்டு அங்க பார்ட்டியில பிரச்சனை பண்ணியிருப்பான்ல, ஆட்கள் கூட அனுப்பி விட்டு அடிக்க சொல்லியிருப்பான ஹீரோயினை, அவன் வந்து நிக்கிறான். அதுவும் இன்னொரு பொண்ணோட கொஞ்சிக்கிட்டு, நீ எல்லாம் உண்மையை பத்தி பேசுற, ட்ரஸ்ட பத்தி பேசுற அப்படின்னு அங்க பிரச்சனையாக போகுது. உடனே ஹீரோ, நீங்க எதுவும் பண்ணாதீங்க மேடம், நீங்க தூங்கும் போது தாயாகும் இயங்கும் போதும், டேய் அவனை அட்ரா. 2 பேத்துக்கும் பயங்கர சட்டம் அடங்குது. ஹீரோயின் தான் வேற லெவலு புரட்டி போட்டு எடுத்துட்டு இருக்கா. கடைக்காரங்க கூட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுது. அடி வாங்கின பையன் உள்ள வேற ஏன் மூக்க ஒடிச்சிட்டா, அவளை விட மாட்டேன், என் வக்கீல கூப்பிட்டு பெரிய பிரச்சனை பண்ணிடுதான் அப்படிங்கிற மாதிரி, எவனை வேணாலும் கூப்பிட்டுவா அப்படிங்கிற மாதிரி ஆகும்போது திமுருவாவே உட்கார்ந்துருக்கிறா. இந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம செகண்ட் ஹீரோவும் அந்த ஃபிளவர் ஷாப் பொண்ணு வந்துடுறாங்க இவங்களை தேடிட்டு. ஆனா செகண்ட் ஹீரோ வந்த உடனே செம்ம ட்ரிக்கா அவனை லாக் பண்றான். என்னன்னா, இங்க வந்து பிரச்சனை பண்ணது நீ தான், சரியா? அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு மேல நீ கை வைக்க போயிருக்க அப்படிங்கிற மாதிரி கேஸ உன் மேல திருப்பி விட்டு, அதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனையை கூட்டிடுவேன், உன்னோட வக்கீல்கிட்ட நீ கேட்டுக்கோ. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீ ஒரு சில ஆட்களை ரெடி பண்ணி அட்டாக் பண்ணாங்கிறதுக்கு நீயே உன் வாயால ஒத்துக்கிட்ட. செம்ம கடுப்பாயிட்டு, உங்களை நான் கொலை பண்ணாம விட மாட்டேன், கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு கத்திட்டு போயிடுறான். ஆனா இது செகண்ட் ஹீரோ டீல் பண்ண விதத்தை பார்த்து ஹீரோயினுக்கு நான் அவன் மேல அப்படி லுக்கு மேல லுக்கு விட்டுட்டு இருக்கேன். இதை ஹீரோவை பார்த்து வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். நான் அவனை தூக்கி போட்டெல்லாம் மிதிச்சேன், வந்து 2 லாவ் பாயிண்ட பேசி லாவிக்கிட்டு போயிடுவான் போலயே இவளை. அங்கெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தா இந்த சைடு ஃபிளவர் ஷாப் பொண்ணும் ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா அவளை. ஆகா என்னடா இது 2 டைவர்ஷன் அங்க மாறுதே அப்படின்னு. அதுக்கப்புறம் அவனே வந்து சாரி கேட்டு, நாம 2 பேரும் தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்ட்ட சொன்னோடனே ஹீரோ, அதெல்லாம் முடியாது, நான் தூங்கும் போது பாயாகும், ஏய் நீ போய் வேலையை பாரு, நான் தனியா பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஃபிளவர் ஷாப் போனது நம்ம ஹீரோ கிட்ட கேட்கிறா, இவங்களுக்குள்ள எதுவும் ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா ஹீரோ தான் எதுவும் சொல்ல மாட்டானே, அவன் கடுப்புல உட்காந்துட்டான். எங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து அவன் சிம்பிளா சொல்லிடுறான், சாரி நீ அந்த அளவுக்கு கார்ஜியஸா தான் இருக்க, இருந்தாலும் எனக்கு எப்படி உன்னை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சுக்கோ. அப்ப என் பிரதர் இந்த மேல இருந்த டென்ஷன்ல நான் அப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவன் இப்படி பணிவா பேசுறது ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் பேசிட்டு வெளியில வர்றப்ப நம்ம ஃபிளவர் ஷாப் பொண்ணு சும்மா இல்லாம, நீங்க 2 பேரும் பார்க்க கியூட்டா கப்புள்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பெட்டை போட்டானே ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது. என்னோட சிஸ்டரா இல்லை மேட்ச் பண்ண வந்தியா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாஷ்லயே திட்டிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா காரை காணோம், ஏதோ ஃபைனை போட்டு தூக்கிட்டு போயிருக்காங்க போல. நீ வந்துட்டு கார் எடுத்துட்டு வரலையா அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹீரோவை பார்த்து கேட்கும்போது, இல்லை நான் பஸ்ல போகலான் இருக்கேன் அப்படிங்கும்போது, பஸ்லையா, அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, நீங்க வாங்க நான் கார் அரேஞ்ச்
பண்ற அப்படிங்கிற மாரி ஹீரோ அவங்ககிட்ட இருந்து கழட்டி விட பார்க்குறான். வருவாங்க. எனக்கும் பஸ்ல போக புடிக்கும் அப்படின்ட்டு அவிங்க 2 பேருமே ஒண்ணா போறாய்ங்க. இத பார்த்து ஹீரோ, சரி என்னமோ போங்கடா அப்படிங்கிற மாரி அவன் அங்கேருந்து கடுப்பா போறான். அந்த பஸ்ல 2 பேரும் ஏறுனதுக்கு அப்புறம் அவ்ளோ சந்தோஷமா இருக்க ஹீரோயினு. அங்க மேட்ல சீஃப் வந்து கேட்டுட்டு இருக்காரு. எங்க ஹீரோயினு, இல்ல வருவாங்க வருவாங்கன்னு சொல்லி அவன் ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்கான். இங்க பார்த்தா 2 பேரும் ஜோடியா பஸ்ல வந்து இறங்கி ஒண்ணா நடந்து வர்றத பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாயிட்டு, இந்த மாரிலாம் பண்ணலாமா? நான் தான் கார் எடுத்துட்டு வரேன்னு சொன்னேனே. நான் அப்பவே சொல்லிட்டேன். சிவபுரட்சியில கரடி மாரி பூராதே. போனா தாத்தா செம்ம கத்து கத்துறாரு. என்னன்னா, நம்ம செகண்ட் ஹீரோ வந்துட்டு அந்த ரெக்கார்டா நடந்திருப்பான்ல ஒரு செகண்ட்ல. அப்ப யாரோ ஃபோட்டோ எடுத்து அத தாத்தாவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காய்ங்க. என்னமோ அந்த பையன் மேல லைட்டா இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னா, "இந்த அளவுக்கு போய் வச்சிருக்கீங்க. நீ அப்ராட் கிளம்பு" அப்படின்னு சொன்னோனே செம்ம கடுப்பாயிர்றா ஹீரோயினு. "இப்பதான் ஏன் என் லவ்வுங்கிற ஒரு தீபம் எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதுல தண்ணீய ஊத்தி அணைக்கிறியே, என்னால முடியாது முடியாது." அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்பொழுது ஹீரோயின காணோம். வீட்லலாம் பரபரன்னு தேடிட்டு இருக்காய்ங்க. அந்த நேரத்துல தான் வந்துட்டு நம்ம ஃப்ளவர் ஷாப் பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்க அம்மா வந்துட்டு அங்க ஃப்ளவர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு கேட்டிருப்பாள்ல அந்த பொண்ணு. அதனால வந்துட்டு கொண்டு வந்திருக்கா. அங்க இருக்கிற எல்லாருமே நாங்க இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவங்க அப்படி சேடா நின்னுட்டு இருக்கிறப்ப அங்க யாரு வர்றதுன்னா, நம்ம கசினோட அம்மா வராங்க. அதுவும் அவங்க குட்டி பையன கூட்டு வராங்க. "உன்னோட கிராண்ட்சன்லாம் உன்னோட பாட்டி ஆயிட்டியா?" அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. இல்ல இது வந்துட்டு என்னோட சன் அப்படின்னு சொன்னோனே அவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு போறாங்க. ஹீரோயின் வந்துட்டு இப்ப அவங்க கொண்டு வந்தாங்கல்ல அந்த ஃப்ளவர் ஷாப் ட்ரக்கு, அந்த ட்ரக்ல ஏற சொல்லியிருக்கான் ஹீரோ. மொத்த பிளானையுமே ஹீரோ தான் போட்டிருக்கான். ஒரு நாள் வெளியில இருந்தா அவங்களோட அருமை தெரியும். அதுக்கப்புறம் அவங்க தாத்தா நீங்க சொல்ற மாரியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் சொல்ற இடத்துல இப்படி பிளான் பண்ணி ஏறுங்க அப்படிங்கிற மாரி ஹீரோ தான் மொத்த பிளான் போட்டு குடுத்துருக்கான். அதுக்கு ஏத்த மாரி ஹீரோயினும் அந்த ட்ரக்ல ஏறிட்டா. அங்க போயிட்டு அஜுமா இருந்துட்டு நார்மலா வந்து அவங்க பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிறப்ப, ஹீரோயின் வந்துட்டு எட்டி பார்க்குறா. என்ன இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னோனே, இவங்க தான் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னோனே, ஐய்யய்யோ! இந்த பொண்ணு நம்ம வேலையில என்ன பண்ணுது? அப்படிங்கிற மாரி ஷாக்ல பார்த்துட்டு உடனே நம்ம ஃப்ளவர் ஷாப் போன்னு நம்ம ஹீரோக்கு தான் ஃபோன் பண்றாய்ங்க. இங்க பாரு இந்த மாரி ஒன் டே மட்டும் அவள பத்திரமா பார்த்துக்கணும். டேய் அவளலாம் வச்சு நம்ம மெயின்டெயின் பண்ண முடியுமாடா? கஷ்டம் தான். இருந்தாலும் வேற வழி இல்ல. பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிற மாரி சொன்னோனே இங்க எல்லாருமே விழுந்து விழுந்து தேடிக்கிட்டு இருக்காய்ங்க. அதுவும் செகண்ட் ஹீரோ மேல தான் டவுட் வந்துருது. அவங்களலாம் போய் மீட் பண்ணி, ஹீரோயின் இருக்காளா? அப்படிங்கிற மாரி கேட்குறாய்ங்க. இல்ல அவங்க இங்க வரல அப்படின்னு சொன்னோனே, வேற யார் போயிருக்கா? நம்ம சீஃப் தான் போயிருக்காரு. அவரு போன உடனே அங்க இருக்கிறது எல்லாம் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி அங்க இருக்கிறதையும் தொடச்சு வச்சுட்டு இருக்காய்ங்க. இத பார்த்து அவன் கடுப்பாயிட்டு ஹீரோட்ட கேட்குறான். என்னப்பா இவரு இப்படிலாம் இருக்காரு? அவரு சுத்தம் சுந்தரங்க. அப்படிதான் இருப்பாரு. நீங்க கண்டுக்காதீங்க. ஹீரோயின் வந்தா மட்டும் சொல்லுங்க அப்படின்ட்டு பிளான் போட்டு தப்பிக்க வச்சுட்டு இப்ப நல்லவன் மாரி இங்க ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ. அங்க பார்த்தா நம்ம அஜுமாவும் ஹீரோயினும் வந்துட்டு சீட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அஜுமா இவகிட்ட இருக்கிற காசை புடிங்களா அப்படின்னு அவங்க ஆட்டத்துக்கு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயின் வேற லெவல்ல விளையாடி ஃபுல்லா புடுங்க பார்க்குறா. இந்த நேரத்துக்கு கரெக்ட்டா ஹீரோ ஃபோன் பண்ணி, "அங்க எல்லாம் சேஃப் தானே? அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே?" அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்பயே, இங்க சீஃப் இருக்கார்ல அவரு இருந்துட்டு, "என்ன என்ன சேஃபு? யார பத்தி பேசிட்டு இருக்க?" "அய்யய்யோ! அது ஒண்ணும் இல்ல. நான் வந்துட்டு இந்த அஜ்மா வீட்ல இருந்தேன்ல, அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா, என்ன பார்க்கணும் கூப்பிடுறாங்க. ஒரு நாள் மட்டும் லீவு தர்றீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். ஏன்னா ஹீரோயின போயிட்டு அங்க பத்திரமா பார்த்துக்கணும்ல. அதனால, இது இங்க அவன் அவன் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறான். பொறுப்பா இருக்கிற வேண்டிய லீவு கேட்கிறியா? ஐயய்யோ! உங்க பொறுப்பு பொறுப்பெல்லாம் எனக்கு தெரியுதுங்க. இருந்தாலும் அஜ்மா என்ன வளர்த்தவங்க. இன்னைக்கு சோறெல்லாம் நூடுல்ஸ் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு ரொம்ப நீங்க தாயாகவும், சேயாகவும் பரம மண்டலத்தில் இருக்கும் பிதாவே அப்படிங்கிற மாரி கால்ல விழுந்தோனே, சரி போய் தொல அப்படின்னு அனுப்பிச்சிடுறாய்ங்க. அங்க பார்த்தா ஹீரோயின் எல்லா காசையுமே புடுங்கிட்டு இருக்கிறா. "இங்க பாரும்மா, நீயே பணக்கார பொண்ணு. எதுக்கும்மா இவ்வளோ காசு? அத விட்டு குடுக்கலாமே." என் தாத்தா ஒரு பிசினஸ் மேன். அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, "வாய்ப்பு கிடைக்கும்போதே இருக்கிறவங்கள்ட்ட இருந்து புடுங்கிக்கணும்" அப்படின்னு. ஆகா! இது வெள்ளிக்கெல்லாம் வெள்ளியா இருக்கும் போலயே! இப்படி பெட்டுக்கட்டலாம் வரியாங்கிறப்ப கரெக்ட்டா ஹீரோ வந்துடுறான். சரி, சரி நான் வீட்டுக்கு போலாமா? பஞ்சாயத்துலாம் ஓவரா? என்ன மிஸ் பண்ணாங்களா? என்ன தேடுனாங்களா? அங்க வூட்ட கவுத்து போட்டு தேடிட்டு இருக்கானுங்க. நீ என்னங்க கேஷுவலா இருந்துட்டு இருக்கிற? அதுக்கப்புறம் ஹீரோயின அவங்க வீட்லயே தங்க வைக்கிறான். அடுத்த நாள் ஹீரோ போயிட்டு ஹீரோயினோட தாத்தா கிட்ட பேசுறாங்க. "இங்க பாருங்க, அவங்கள நீங்க ஒரு பக்கம் இழுக்கவும், அவங்க ஒரு பக்கம் ஓடவும் தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க கரெக்ட்டா கேட்டீங்கன்னா, அவங்க திரும்பி வர சான்ஸ் இருக்கு." அப்படின்னு சொன்னோனே, அதுக்கப்புறம் புரியுது. ஏதோ இவங்க 2 பேரும் தான் பிளான் பண்றாய்ங்க அப்படிங்கிற மாரி. அடுத்த நாள் ஹீரோயின கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. "அந்த பையன் கூட நீ சுத்தணும் அதானே உன் ப்ராப்ளம்?" "இல்ல அப்படி இல்ல. நான் என் மனசுல லைட்டா ஃபீலா இருக்கு. அவன் மனசுல இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல.
எனக்கு நீங்க டைம் ஸ்பேஸ் குடுக்கணும். என்ன நீங்க ரூல் பண்ணக்கூடாது. சரி, சரி. நீ ஆசைப்படுற எல்லாத்தையுமே நீ பண்ணிக்கோ. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? முன்னாடி சொன்ன மாரியே நீ ஆஃபீஸ் போணும் அப்படின்னு சொன்னோனே, சரி போறேன். நாளைக்கே நான் ஆஃபீஸ் போறேன் அப்படிங்கிற மாரி ஹீரோயின் ஒத்துக்கிறா. ஹீரோயின் ஆஃபீஸ் வர போறான்னோனே அவரோட அங்கிள் இருக்கார்ல, அவர்லாம் அங்க இருக்கிற எல்லா விஷயத்தையுமே தடபுடலா மாத்திட்டு இருக்காரு. அவ கண்ணு முன்னாடி எதுவும் குறைபடக்கூடாது அப்படின்னு. அவரு பொண்ணு வந்துட்டு, அவளுக்காக எதுக்கு நீங்க இப்படி பயப்படுறீங்க? இது பயம்ன்னு சொல்ல முடியாது. இதுவும் ஒரு தந்திரம் தான் அப்படிங்கிற மாரி அவரு சொல்லிட்டு இருக்காரு. இவன் வந்துட்டு அப்படியே மோசமா இறங்குறான். அங்க இருக்கிற எல்லாருமே அப்படியே திடுக்குன்னு பயந்து போறாய்ங்க. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயின் பயமுறுத்துற அளவுக்கா இருக்கா? கியூட்டா தானப்பா இருக்கா? ஐயோ! நான் வேற சைட் அடிக்கிறேனோ! தப்பு, தப்பு, தப்பு. இன்னொன்னு உள்ள போறதுக்கு முன்னாடி கசின் வந்து ஒம்பல் தட்டுகிறா. என்ன நீ ஆஃபீஸ் வந்துட்டா எல்லாமே ஒண்ணுதாயிடுமா? ச்சே! ச்சே! ஒரு சில உருப்படாதவங்கலாம் உள்ள இருக்காய்ங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் பிசினஸ் பண்ண தெரியாதவங்கலாம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்களாம். கேட்டா ஃபேஷன் டெக்னாலஜிங்கிறாய்ங்க. அந்த மாரி ஒரு சில தூசுங்கள உஃப்னு ஊத தான் வந்திருக்கேன் அப்படின்னு அவள ஒரு பக்கம் வெறுப்பேத்திட்டு உள்ள போனதுக்கப்புறம், நீ சொன்ன பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நீ சொல்ற மாரியே கேட்கிறேன். நான் என்ன பண்ணணும்? அவன் என்ன பார்க்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்படிங்கிற மாரி ஹீரோ கிட்டயே ஐடியா கேட்கிறா. ஓ! உனக்கு அவன் கால் பண்ணானா என்ன பண்ணுவ? எடுத்து அட்டெண்ட் பண்ணி பேசுற. அதுதான் பண்ணக்கூடாது அப்படின்னோனே, அடுத்த செகண்டே ஹீரோ கால் பண்ணி, "நீங்க மறுபடியும் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டேன். அது இல்லாம கம்பெனிக்கு பொறுப்பேத்துட்டீங்க அப்படிங்கிற மாரி கேள்விப்பட்டேன். நான் வந்துட்டு ஒரு பார்ட்டி ஒண்ணு அரேஞ்ச் பண்றேன்." பார்ட்டினா, என்னோட இதுல பிசினஸ்ல இருக்க ப்ராப்ளத்த கொஞ்சம் வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்ற மாரியும், அது மாரி இருக்கிறவங்க சமாதானப்படுத்துற மாரியும் ஒரு விஷயத்த அரேஞ்ச் பண்றேன். அது நீங்க வந்தா நல்லாருக்கும். ஹீரோ இருந்துட்டு, "வர முடியாது. எனக்கு பிஸியா வேலை இருக்குன்னு சொல்லு." அப்படிங்கும்போது, "டேய் நான் ஏன்டா அப்படி சொல்லணும்? வாண்டடா அவனே வந்து பேசுறானடா. நான் ஏன்டா அப்படி சொல்லணும்? இங்க பாரு அதுதான் சொல்லணும். சொல்லு, சொல்லு." அப்படின்ட்டு, "ஆ நான் பிஸியா இருக்கேன். நான் ஃப்ரீ ஆயிட்டு வேணா வரேன்." அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லி கட் பண்ணிடுறா. "டேய் வாண்டடா அவனே கேட்கறான்டா. ஏன்டா இப்படி சொதப்புற? இங்க பாரு இனிமேலு நீ கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். அதுதான். இனிமேல் உன் காதலுக்கு நான் தான் லவ் குரு." எது குருவா? ஆ ஆமா குரு. செகண்ட் ஹீரோவுக்கு ஒரு மாரி ஆயிடுது. ஹீரோவுக்கு தெரியாம அங்கேருந்து கிளம்பி ஹீரோயின் அப்படியே போகலான்னு பார்க்குறா. உடனே ஹீரோ வந்துட்டு, "ஆகா இந்த விஷயம் நடக்கக்கூடாது" அப்படின்னு தடுத்து, "எங்க போற? ஆ நான் உன் பாஸு. எங்க வேணாலும் போவேன். அத கேட்க நீ யாரு? நான் உன்னோட தூங்கும்போது தாயாகவும், ஏங்கும்போது பாயாகவும்." டேய் டயலாக்க மாத்தி சொல்றடா. "ஓ! அதெல்லாம் இல்ல. நான் என்ன இருந்தாலும் உன்னோட பட்லர். உனக்கு எது நடந்தாலும் நான் தான் பொறுப்பு. அதனால நீ எங்க போனாலும் நான் பின்னாடியே தான் வருவேன். எங்க போனாலும் நான் பின்னாடி வர முடியாது. நீ எங்க போற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அங்க தானே போற? பரவால்ல. போவோம். ஆனா லேட்டா போகணும். ஏன்டா திடீர்னு இப்படி பண்ற? நீ வந்துட்டு சீக்கிரமா போனீன்னா, ஏதோ நீ அவனுக்காக நீ போன மாரி இருக்கும். அதுவே லேட்டா போனீன்னா, அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். அதனால தான் சொல்றேன். நாம லேட்டா போவோம். ஆனா ஒரு கண்டிஷன். இங்கிருந்து போற வரைக்கும், அங்க என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். நான் சொல்ற மாரி தான் நீ கேட்கணும். ஏன்னா, நான் தான் உன்னோட லவ் குரு. அதானே சொல்ல போற? ஆமா. எப்ப கிளம்புவோம்? எப்ப கிளம்புவோம்? கார் எடு, கார் எடு. இந்த லூசுத்தனமான வேலை தான் நானாங்க கூடாது. மாப்பிள்ளைக்கு அவள வெளிய இவ தான் நெனச்ச மாரியே ஹீரோயின் லேட்டா தான் போறா. அவ பார்த்துட்டு செகண்ட் ஹீரோ ஷாக் ஆயிடுறான். "உன்னால வர முடியாதுன்னு சொன்னேன்." "ஆமா, நான் கொஞ்சம் பிஸியா தான் இருந்தேன். பட் என்னோட ஷெட்யூல்ஸ நான் தள்ளி வச்சுட்டு உனக்காக நான் வந்திருக்கேன்." அப்படின்னு சொன்னோனே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ட மிஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். அந்த டாக்குமெண்ட்ட நீ போய் எடுத்துட்டு வரியா? அப்படின்னு ஹீரோட்ட சொல்லும்போது, "ஏய் ஏய் நீ எதுக்கு பிளான் பண்ற அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அத இப்ப பண்ணவே கூடாது. அந்த டாக்குமெண்ட்ட நீ எடுத்துட்டு வரதுக்கு மினிமம் ஒரு 1 ஹவர் ஆகும்." ஆகா! இவ வேற எதுக்கோ அடி போடுறாளே! 1 ஹவர்லாம் ஆகாது மேடம். 1 ஹவர் தான் ஆகும். சரியா? நான் சொல்றபடி நீ செய்யணும். உடனேன்னு, இல்ல அவரும் நம்ம கூட ஜாயின் பண்ணி ட்ரிங்க் குடிக்கட்டுமே. ச்சே! 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 ஒர்க் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அவரு ஒர்க் எவ்வளோ சின்சியர் தெரியுங்களா? ஏய்! இப்ப என்ன இந்த டாக்குமெண்ட்ட நான் எடுக்கிற மாரி வெளியில போயிட்டு 1 மணி நேரம் உன்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இருக்குது. அதுக்கு தானே நீ இப்ப பிளான் பண்ணிட்டு இருக்க. நாசூக்கா தெரிஞ்சுக்கிட்டல நீயே கிளம்பு. ஏய்! நான் அங்கேயும் என்ன சொல்லி கூட்டு வந்தேன். நீ லவ் குருவா இரு, இல்ல எந்த குருவானாலும் இரு. இப்ப இங்கேருந்து நகருடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அக்கா பிளான் பண்ணி கவுத்துட்டாளே அப்படிங்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற லைப்ரரியில போயிட்டு, 1 மணி நேரத்துக்கு எப்புட்றா புக்க படிக்கிறது அப்படிங்கிற மாரி 30 நாள் பெண்ணை உசார் பண்ணுவது எப்படி? தன்னை விட பணக்கார பெண்ணை உசார்படுவது எப்படி? காதல் என்பது எப்படி? கவர்ந்து விடுவது எப்படி? ஐய்யய்யோ! 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தானே போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி, அவன் அப்படி போய் பார்க்கும்பொழுது, ஹீரோயின் அவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து, இவ சிரிச்சா இவ்வளோ அழகா இருப்பாளா? அன்னைக்கு தூங்கும்போதும் அவ்வளோ அழகா இருந்தா. அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல நடிக்கிறோங்கிறத தாண்டி அவன் மேல ஒரு லவ்வும் வந்துற மாரி தான் இங்க காட்டுறாய்ங்க. 2 பேரும் வெளியில வந்ததுக்கப்புறம் செம்மையா குடிச்சிட்டு வராய்ங்க. ஹீரோ தான் தாங்கி புடிச்சுட்டு,
அழைச்சிட்டு போறான். சரி, இந்த ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன? நீ சொல்ற மாரி நான் கேட்கிறேன். என்ன என்ன அப்படின்னு கேட்டு ட்ரிங்க் பண்ணதுல அப்படியே லைட்டா தூங்கிடுறா. அவனும் அப்படியே கார நிப்பாட்டிட்டு, இவ ரொம்ப அழகா இருக்காளே அப்படிங்கிற மாரி அப்படியே அவன் ஃபேஸ தொட போறான். டபக்குன்னு முழிச்சுக்கிறான். அடுத்து என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாரி கார விட்டு வெளியில இறங்கி, அடுத்து வந்துட்டு ஃபிசிக்கல் டச் தான். ஃபிசிக்கல் டச்னா ஹக் பண்ணணுமா? இல்ல கிஸ் பண்ணணுமா? எப்படி கிஸ் பண்ணணும்? எப்படி எந்த நேரத்தில பண்ணணும்? அப்படிங்கிற மாரி கேட்கும்பொழுது, ஹீரோ டபுக்குன்னு அவள புடிச்சு அப்படியே கிஸ் பண்ற மாரி பக்கத்தில போயிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல அவன் கிஸ் பண்ணானா? இல்லையா? அப்படிங்கிறத நாம அப்புறம் பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க சகோஸ்.